உங்க வங்கி கணக்கிற்கு 7000 ரூபாய் வந்தாச்சா? ஆமா மக்களே, தமிழக அரசின் அதிரடி அறிவிப்பு இப்ப வெளியாகிருக்கு. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் என லட்சக்கணக்கானோரின் அக்கவுண்ட்ல பணம் டெபாசிட் செய்யப்பட போகுது. இது வெறும் பேச்சில்ல, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இந்த மார்ச் மாசம் முடியறதுக்குள்ள நீங்க எப்படி இந்த பணத்தை வாங்கணும், என்னென்ன ஆவணங்கள் தேவை, இதை விண்ணப்பிக்க வேண்டிய சரியான வழிமுறை என்ன, இப்படி எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் அக்கு வேறு ஆணி வேறாக பார்க்க போறோம். வீடியோவை ஒரு வினாடி கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நீங்க செய்யற ஒரு சின்ன தப்பு உங்களுக்கான பணத்தை தடுத்து நிறுத்திடலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாக்சர். ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் வழங்கக்கூடிய உரிமை தொகையை தாண்டி கூடுதலாக 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு நிதியாக வழங்கப்பட்டது உங்க எல்லாருக்கும் தெரியும். இது பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மற்ற மக்களும் எங்களுக்கும் இது போன்ற உதவித்தொகை வேணும்னு கோரிக்கை வச்சாங்க. மக்களோட இந்த நியாயமான கோரிக்கையை ஏத்துக்கிட்டு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது முதியோர் ஓய்வூதியம் பெறுபவர்கள், கணவரை இழந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவருக்கும் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட போகுது. தமிழக அரசு இந்த தொகையை எப்படி பிரிச்சு வழங்குறாங்கன்னு இப்ப தெளிவா பார்ப்போம். இதுல மொத்தம் 3 பிரிவுகள் இருக்கு. முதல் பிரிவு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதியோர் மற்றும் கணவரை இழந்த பெண்களுக்கானது. இவர்களுக்கு வழக்கமா மாசம் 1200 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். ஆனா இந்த மார்ச் மாதம் மட்டும் சிறப்பு நிதியா ஒரு 2000 ரூபாய் சேர்த்து மொத்தம் 3200 ரூபாய் அவங்க அக்கவுண்ட்டுக்கு வரும். அடுத்து இரண்டாவது பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கானது. இவர்களுக்கு ஏற்கனவே 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இப்போ அதுல ஒரு 2000 ரூபாய் உயர்த்தி மொத்தம் 3500 ரூபாயாக இந்த மாதம் வழங்கப்படுது. மூன்றாவது பிரிவு ரொம்பவே முக்கியமானது. அதாவது 80% மேல் பாதிப்பு உள்ளவர்கள் அல்லது தீவிர மாற்றுத்திறனாளிகளாக இருந்து பிறருடைய உதவியோடு பராமரிக்கப்படுபவர்கள். இவர்களுக்கு ஏற்கனவே 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இப்போ அந்த தொகையோட ஒரு 2000 ரூபாய் சிறப்பு நிதி சேர்த்து மொத்தம் 4000 ரூபாய் வழங்கப்படுது. இப்படி ஒரு குடும்பத்துல தகுதி உள்ள நபர்களுக்கு இந்த திட்டங்கள் மூலியமா 7000 ரூபாய்க்கும் மேல பலன் கிடைக்குது. இந்த தகவலை கேட்டதும் மக்கள் இப்போ சரியான குஷில இருக்காங்க. ஆனா இந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது. இந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரணும்னா நீங்க சில முக்கியமான வேலைகளை செய்யணும். முதல்ல இந்த உதவித்தொகையை பெற என்னென்ன தகுதிகள் வேணும்னு பார்ப்போம். முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரை விண்ணப்பதாரர் 60 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். அதே போல அவர் ஆதரவற்ற நிலையிலோ அல்லது மிக குறைந்த வருமானம் உள்ளவராகவோ இருக்க வேண்டும். இப்போ ஆவணங்களை பத்தி பார்ப்போம். இதை கவனமா குறிப்பெடுத்துக்கோங்க. முதலாவதா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம். இந்த ஃபார்ம் உங்களுக்கு உங்க ஊர் விஏஓ ஆபீஸ் அல்லது தாசில்தார் அலுவலகத்தில் கிடைக்கும். இரண்டாவதா உங்களுடைய வயது சான்று. இதுக்கு உங்க ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது உங்களுடைய பள்ளி மாற்று சான்று அதாவது டிசியை பயன்படுத்தலாம். இதுல ஏதாவது ஒன்று கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். மூன்றாவதா இருப்பிட சான்று. நீங்க அந்த பகுதியில தான் வசிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்க ரேஷன் கார்டோ அல்லது குடும்ப அட்டையையோ சமர்ப்பிக்கணும். நான்காவதா ரொம்ப முக்கியமானது வருமான சான்று. உங்களுக்கு வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு அல்லது வருமானமே இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்ய இந்த சான்று தேவைப்படும். இது போக உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம் அதாவது பேங்க் பாஸ்புக் மற்றும் சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கள் 2 வேணும். ஜாதி சான்றிதழ் தேவைப்பட்டால் மட்டும் கொடுத்தா போதும், அது கட்டாயம் கிடையாது. அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆவணங்களை பார்ப்போம். இவங்களுக்குன்னு தனிப்பட்ட விண்ணப்ப படிவம் இருக்கு. அதை தாண்டி தேசிய மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை அதாவது யூடிஐடி கார்டு கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் 40% மேலே மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படிங்கிறத உறுதி செய்ய டாக்டர் கொடுத்த மருத்துவ சான்றிதழும் கேட்பாங்க. உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட முதல் பக்கத்தில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டப்பட்டு அதில் ஐஎஃப்எஸ்சி கோட் தெளிவாக இருக்கணும். அப்போதான் பணம் அனுப்பும்போது எந்த தடங்களும் இல்லாமல் வந்து சேரும். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணும்போது வேறு எந்த அரசு உதவித்தொகையும் வாங்கலை அப்படிங்கிற விஏஓ சான்றிதழை இணைக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு நபர் ஒரே நேரத்தில் 2-3 பென்ஷன் ஸ்கீமில் இருக்க முடியாது. அதே போல் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்குது. ஆனால் முதியோர் பென்ஷனுக்கு இது பொருந்தாது. சரி, இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எங்கே போய் அப்ளை பண்ணணும்? இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஆன்லைனில் சேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணலான்னாலும் அதில் சில நேரங்களில் ப்ராசஸ் மெதுவாக நடக்கும். அதனால் நீங்கள் நேரடியாக உங்கள் கிராம நிர்வாக அலுவலர் அதாவது விஏஓ கிட்ட போய் டாக்குமெண்ட்ஸை கொடுங்க. அல்லது தாசில்தார் அலுவலகத்தில் இருக்கிற சமூக பாதுகாப்பு திட்டப்பிரிவில் கொடுத்தீங்கன்னா 1 வாரத்திலிருந்து 2 வாரத்துக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் சரிபார்க்கப்பட்டு பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே நேரடியாக கிரெடிட் ஆகிடும். இது மட்டும் இல்லை மக்களே, இன்னும் சில நற்செய்திகளும் இருக்குது.
மீனவ குடும்பங்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை மீன்பிடி தடைக்காலம் வரும். இந்த நேரத்தில் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அரசு வருடா வருடம் உதவித்தொகை வழங்கும். இந்த வருஷம் ஒரு குடும்பத்துக்கு 8,000 ரூபாய் வீதம் மொத்தம் 1,60,000 குடும்பங்களுக்கு வழங்க முடிவு செஞ்சுருக்காங்க. இதை பெறணும்னா நீங்கள் மீனவ நலத்துறையில் பதிவு செஞ்சு உங்கள் அடையாள அட்டையை வச்சுருக்கணும். உங்ககிட்ட சிவப்பு ரேஷன் கார்டு இருந்தால் இன்னும் நல்லது, ஏன்னா அது உங்களோட பொருளாதார நிலையை உறுதி செய்யும். அதே போல நீலகிரி மாவட்ட தேயிலை விவசாயிகளுக்காக 8 கோடி ரூபாய் நிதியை அரசு ஒதுக்கி இருக்கு. நீங்க கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலமா பசுந்தேயிலையை விற்பனை செய்றீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோவுக்கு 2 ரூபாய் வீதம் ஆதார விலை கிடைக்கும். இது அந்த பகுதி விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கும். தமிழக அரசு இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் இப்படி பல நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இதில் சில திட்டங்களுக்கு 50,000 ரூபாய் வரை மானியம் வழங்கவும் வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு விரிவான வீடியோ வேணும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 லைக்ஸ் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த தகவல்களை திரட்ட ஒரு ஊக்கமாக இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கோ இந்த விவரங்கள் தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு அப்ளை பண்ண தெரியாமலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு இளைஞரா அல்லது விவரம் தெரிஞ்ச நபரா அவங்களுக்கு முன்னாடி நின்று உதவி செய்யுங்க. அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேரும்போது அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷமே தனி. கடைசியாக ஒன்று, இந்த திட்டங்கள் எல்லாமே தகுதி உள்ள நபர்களுக்கு மட்டும்தான். அதனால உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் அரசு அனுப்புகிற பணம் ஈஸியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாரோ ஒரு ஏழைக்கு இந்த பணம் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இது போன்ற மத்திய மாநில அரசு திட்டங்கள் மற்றும் உடனடி அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சாக்சர் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மார்ச் மாதம் முடியறதுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சுருங்க. அரசு கொடுக்குற இந்த சலுகையை தவற விடாதீங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.